பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நான் கிருபை பெற்றவன், ஜெயம் எடுப்பவன். ஆதார வசனம் எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். மகிமையானவர் மக்களே, நாம் யாவரும் ரட்சிப்பை அடைந்து விட்டோம். உடன்படிக்கையின் பிள்ளைகள் தாம். வாக்குத்தத்தங்கள் நமக்குரியவைகள் தாம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளிகள் நாம் தான். இவைகளின் மகிமை நமக்கு உண்டு. தேவனுக்கு பயந்து நடக்கிறோம், உண்மைதான். ஞாயிறு ஆராதனைகள் தவறாமல் இணைந்து கொள்கிறோம். தசமபாகம் காணிக்கைகளை தவறாமல் செலுத்துகிறோம், நல்லது. உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். நாம் நீதிமான்கள் என்பது சந்தேகமே இல்லை. பரிசுத்தமாகிக் கொண்டிருக்க பரிசுத்தவான்கள் தான் நாம். இருந்தும் இவைகளினால் நாம் பிழைப்பு ஓடுவதில்லை. தெய்வ குடும்பத்தில் நாம் பிறந்துள்ளதால் இவ்வளவையும் நாம் அவசியம் செய்ய வேண்டும். ஆகிலும் இவைகளினால் நாம் பிழைப்பு நடப்பதில்லை. அவரது இரக்கம், கிருபை, சகாயம் பெறக்கூடிய கிருபை நம்மை நடத்துகிறது. காலைதோறும் புதிய கிருபை பெற்றுக்கொள்கிறோம். தினமும் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். இன்றிலிருந்து, இந்த வாரத்திலிருந்து, இந்த மாதத்திலிருந்து, இந்த நியூயிலிருந்து என்று எடுக்கிறோம். பல தீர்மானங்கள் எடுக்கிறோம். முடிவரை நிறைவேற்ற முடிவதில்லை. முடிவு வருகின்ற நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான், அதாவது ஆசீர்வதிக்கப்படுவதான் என்பதாகும். என்ன நேர்ந்தாலும், உயிரே போகக்கூடிய நிலை வந்தாலும் சரி, என் கர்த்தரையும் அவர் வார்த்தையும் கிருபையும் நான் விட்டு பிரிய மாட்டேன். இதிலே நாம் நிலை நிற்க வேண்டும். மற்றவர்கள் நாம் எடுக்கும் தீர்மானம், உதாரணத்திற்கு ஜிம்முக்கு போவேன், கோபிக்க மாட்டேன், பொறுமையாக இருப்பேன், செல்ஃபோன் பார்க்க மாட்டேன், டயட்டில் கரெக்டாக இருப்பேன், இப்படி எத்தனையோ தீர்மானங்கள். அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அதை செய்வேன், இதை செய்வேன், இப்படி 1000 தீர்மானங்கள் எடுத்து தோற்றாலும் பரவாயில்லை. கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. அவரது கிருபையின் நிழலை விட்டு விலகக்கூடாது. விசுவாசத்தில் தொய்வு வரக்கூடாது. ரோமர் 7 அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் பவுல் தன்னை பற்றி குறிப்பிடுகிறான். நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் தீமை செய்து விடுகிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நானல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தில் யார் என்னை விடுதலையாக்குவார் என்று தெரியாமல் பேசுவது போல் எடுத்துக்கொள்ள. அப்படி கேட்கிறான். வசனம் அப்படி செல்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் இரக்கமும் சகாயமும் அடையும் கிருபை பெற்றிருக்கிறேன் நான், ஆகையால் விடுதலை ஆவேன், ஆகவே ஸ்தோத்திரிக்கிறேன் என்பதுதான் அதற்கு பொருள். பவுல் அப்படித்தான் சொல்லுகிறார். கர்த்தர் மன்னிப்பதில் தயை பெருத்துவர், அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. புலம்பல் 3:22. அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டதனால், காலைதோறும் கிருபையை கொடுத்ததனால் நாம் இம்மட்டு நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். இதுதான் உண்மை. மேற்கண்ட வசனத்தில் எபிரேயர் 4:16 ஆதலால் என்ற வார்த்தை தான் செய்தியின் மையம். தவறு செய்துவிட்டோம், மன்னிப்பு கேட்டோம், பெற்றுக்கொண்டோம். பின் இதே தவறை செய்ய மாட்டோம், வேறு புது புது தவறுகளை செய்வோம். இப்போது நமக்கு நம்மையே ஒரு வெறுப்பு வருகிறது. என்ன ஜீவியம், இப்படியே தவறு செய்வது, மன்னிப்பு கேட்பது, பின் வேறொன்றை செய்வது, மன்னிப்பு கேட்பது என்று விரக்தி வந்து விடுகிறது. அவரிடம் செல்லாமல் நாமே முயற்சி எடுத்து இவைகளிலிருந்து விடுதலையாகிய தவறு செய்யாமல் அவருக்கு பிரியமானதை செய்து பழக்கப்பட்ட பின் கர்த்தரிடம் போகலாம், அவரை தேடலாம், துதிக்கலாம், ஜெபிக்கலாம் என்று பல பேர்கள் முடிவு எடுத்து ஓட்டத்தில் நின்று விடுகிறார்கள். ஒரு நாளும் நம்மால் தனியாக நின்று இவற்றிலிருந்து விடுதலையாக முடியாது. இந்த தீர்மானத்தை யாராவது இந்த செய்தியை கேட்பவர்கள் செய்திருந்தால் இந்த வினாடியே அதை கீழே போட்டு விடுங்கள். எபிரேயர் 4:15 நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. என்ன தைரியம்? அவர் நம் பலவீனங்களை அறிவார். உலகத்தில் எத்தனையோ சோதனைகள் உண்டு என்பதை அறிவார். பாவமே இல்லாத அவருக்கே அத்தனை சோதனைகள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் என்றால் நாம் எம்மாத்திரம்? இதை அவர் அறிவார். அவர் நமக்காக பிதாவிடம் சதா காலமும் நேரமும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் மகா பிரதான ஆசாரியர். அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், ஆகிலும் முற்றிலும் ஜெயம் எடுத்தவர். எப்படி ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருவார். தம்மை சிலுவையில் போட்டு உபத்திரவப்படுத்துவர்களையே மன்னித்தார் என்ற ஏன் உங்களை என்னையை மன்னிக்க மாட்டார்? உங்களது எல்லா பலவீனங்களை கர்த்தரின் முன்பாக அறிக்கை செய்யுங்கள். தனிமையில் இருந்து பின் இரக்கம் கேளுங்கள், உடனே பெற்றுக்கொள்வீர்கள். இதிலே வெளியே வர பலன் கேளுங்கள், உடனே அவரது கிருபை பூரணமாய் உங்கள் மீது விளங்கும். இந்த இரண்டையும் பெற்றுக்கொண்டேன் என்ற நிச்சயத்தில் எழும்புங்கள். உங்களது பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும். அப்படி என்றால் இனி இந்த பலவீனம் உங்களை மேற்கொள்ளாதபடி, எழும்பி கிரியை செய்யாதபடி அவரது கிருபை, வல்லமை, ஞானம் உங்களை நிரப்பும்.
இதை நீங்கள் விசுவாசித்து செயல்பட வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அந்த பலவீனம் எழும்பும் போது அப்பாலே போ சாத்தானே என்று இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொண்டு உங்கள் வேலையை பாருங்கள். அப்படிப்பட்ட இடத்திற்கு போகாதீர்கள், அப்படிப்பட்ட நபர்களோடு பேசாதீர்கள், தடுத்து விடுங்கள், சூழ்நிலைகளை தவிர்த்து விடுங்கள். பலவீனங்கள் இன்னும் நம்மிடம் இருக்கிறது, எழும்பினாலும் எழும்போம் என்ற சிந்தை பிசாசு போடுகிற பை. இதை நம்ப வேண்டாம். சகலமும் செத்து ஜீவனற்று பலனற்று போயிற்று. நான் புதிய மனுஷி, தேவ இரக்கம் தயவு கிருபை பெற்றவன், என்னை அசைக்க முடியாது என்று நாடி நரம்பெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இந்த விடுதலையை அனுபவியுங்கள். இதுதாங்க ரட்சிப்பின் சந்தோஷம். உங்களது சிந்தையை ஆவியானவரோடு இணைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வினாடி கூட நீங்கள் தனியாக இல்லை. கர்த்தரின் வல்லமையின் கரம் உங்களை இருக்க பிடித்துள்ளது என்பதை பேசுங்கள். அது உண்மை. அனுபவியுங்கள். இதுதான் உண்மை. வாழ்வின் முன்னேற்றத்திற்கு நீ அடுத்த காலில் எடுத்து வையுங்கள். அதை மறந்து விடுங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, இனி விழுவதும் எழுவதும் மறுபடியும் இதை செய்து என்ற போன்ற காரியங்கள் என்னிலும் தூரமாகட்டும். வெளியேற்றி விட்டேன். உமது கிருபை பெற்றவன் நான். இந்த கிருபை மேற்கொண்டது என்பதை அறிக்கை செய்கிறேன். உம்முடைய கிருபை எனக்கு போதுமானது. வாழ்வின் முன்னேற்றத்துக்கு இந்த தடைகள் யாவையும் நீர் விலக்கி உமது அருமையான கிருபையினால் மூடிக்கொண்டமைக்கு நன்றி. என்னாலும் உமது கிருபையின் நிழலிலே தங்க விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு பிசாசிற்கு என்னிடம் ஒன்றும் இல்லை. ஆமென். அல்லேலூயா.